ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து காலையில் ஒரு அக்காக்கிட்ட இருந்து ஒரு குரல் பதிவு வந்துச்சு. அதாவது அவங்க ஸ்கூலில் படித்த ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு காலில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட்னா ஜஸ்ட் அவங்க வந்து தலை சுற்றி வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இப்போது முத்து நியூரோவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு இந்த ஆடியோ கேட்கும்போது இந்த தகவல் சொன்னாங்க. ஸோ இந்த ஆடியோவில் அட்டாச் பண்ணுறேன். பெரோஸ், குட் மார்னிங். இது வந்து நம்ம ஸ்கூல்ல எஸ்ஐக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு படிச்சிருப்பா, ஞாபகம் இருப்பான்னு நினைக்க உனக்கு. அவளோட ஹஸ்பண்ட் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணது. அவள் மேரேஜ் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குது. நாகர்கோவில் சைட்லேயும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு ஊர் ஒசரவளையிலேருந்து நாகர்கோவிலுக்கு போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் மீன்ஸ் வண்டி எதுவும் இடிபடலை. அப்போ வண்டியில இருந்து தலை சுற்றி கீழே விழுந்திருக்கா. வந்து தலையில நல்லா அடிபட்டு இருக்குது. முத்து நியூரோல சர்ஜரி பண்ணி வச்சிருக்காங்க. 50 ஐசியூல இருக்கலாம். ஒரு 4 லட்சத்துக்கு மேலே செலவு அவங்களுக்கு. நல்ல பாவப்பட்ட ஃபேமிலி. உன்னால் முடிஞ்ச உங்களுக்கு யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டு பண்ண முடிஞ்சுன்னா அதில் இருக்கிற நம்பர் வந்து எஸ்ஐக்கியோட ஹஸ்பண்ட் நம்பர் தான். உன்னால் முடிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணு, சரியா? தேங்க்ஸ்டா. ஸோ அந்த ஆடியோவில் பிரெயின் சர்ஜரி பண்ணி ஆகணுமா. ஸோ பிரெயின் சர்ஜரிக்கு 4 லட்சம் வரைக்கும் தேவைப்படுதான். பாவப்பட்ட ஃபேமிலின்னு வேறு சொல்கிறாங்க. 1.5 வயசில் ஒரு குழந்தை வேறு அவங்களுக்கு இருக்குது. இந்த விபத்து நடந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 25 வயசு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முத்து நியூரோவில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டோட ஜிபே நம்பர் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருக்காவது உதவணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் வழியாக நீங்கள் அவங்களுக்கு உதவலாம். இல்லை இங்கே வந்து சில பேருக்கு வந்து இது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். நீங்கள் ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முத்து நியூரோவுக்கு போயிட்டு ஸோ அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூட நீங்கள் லைவாக பார்த்து கூட நீங்கள் வந்து போய் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முத்து நியூரோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது, நாகர்கோவில் அருகாமையில். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக உதவலாம். நன்றி. ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருவர் மூலமாக ஹெல்ப் போச்சுன்னா எல்லாருக்குமே அது புண்ணியமாக போகும்.